ஹலோ நண்பர்களே, குவைத்திலிருந்து ஷார்ஜா வழியாக ஏர் அரேபியா விமானம் மூலமாக இந்தியர் ஒருவர் தங்கத்தோட போயிருக்காரு. அவரை ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜலிபல் ஸ்வைக்கில் ஒரு பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரியை சீல் வச்சுருக்காங்க. சிக்னலில் இனிமேல் ஃபோன் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடுமையான அபராதம் குவைத்தில் விதிக்கப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, சிக்னலில் இனிமேல் மொபைல் ஃபோனை யாராவது பயன்படுத்தினா குவைத்தில் ஃபைன் போடப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது சிக்னலில் காத்திருக்கும் நேரத்தில் மொபைல் ஃபோன் பயன்படுத்துவது குவைத்தினுடைய சட்டத்தை விதிமீறல் செய்வதாக கருதப்பட்டு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் மூலமாக அதற்கு ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாகனத்தில் போகும்பொழுது மொபைல் ஃபோனை ஹெட்செட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஹெட்செட்டை போட்டு யார்ட்டையாவது ஃபோன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான தவறுகள்லையுமே ஈடுபடாதீங்க. அதே போல் சிக்னலில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. அந்த நேரத்துலையும் மொபைல் எடுத்து நோண்டும் பொழுது நமக்கு 100 தினார் சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு 100 தினார் அபராதம் போட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிந்த குவைத் டிரைவர்களுக்கு இதை அனுப்பிவிடுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் ஒரு நிதி மோசடி கும்பலை கைது செய்திருக்கு குவைத்தினுடைய போலீஸ். SMS வாயிலாக குவைத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான நிறுவனங்களினுடைய பெயரை பயன்படுத்தி இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாம், இதற்கு இந்த அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களை நிதி அளவில் அவர்களை மோசடி செய்து அவங்கள்ட்ட பணத்தை பறிச்சுட்டு அதற்கு பிறகு நம்பரை கட் பண்ணிடுறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கும்பலையே கைது செய்திருக்கிறதா குவைத்தினுடைய போலீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நேரடியாக அந்த கம்பெனிக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். அதே போல் இன்டர்வியூ வச்சாங்கன்னா அதில் போய் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் ஃபோனில் ஒரு SMS மூலமாக இந்த மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்பாதீங்க. அடுத்த செய்தி, ஜலிபல் ஸ்வைக்கில் பெர்ஃப்யூம் தயாரிக்கக்கூடிய போலியான முறையில் பெர்ஃப்யூம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை குவைத்தினுடைய போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தற்பொழுது அதில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அங்கேருந்து எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போலியான முறையில் இந்த பெர்ஃப்யூம்ஸ் போயிருக்கோ அது எல்லாத்தையுமே பறிமுதல் செய்யக்கூடிய வேலையில் குவைத்தினுடைய போலீஸ் இறங்கியிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரஸ்டடான நல்ல பெரிய கடைகளில் மட்டுமே இந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்குங்க. சின்ன சின்ன கடைகளில் ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கும் பொழுது அதில் நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க ஊருக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு போகும் பொழுது நல்ல ஒரு பெர்ஃப்யூமை நல்ல கடைகளில் தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தகவல், குவைத்திலிருந்து ஷார்ஜா வழியாக ஏர் அரேபியா விமானம் மூலமாக சென்ற இந்திய பயணி அவருடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு ஹைதராபாத்தினுடைய விமான நிலையத்தில் வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டு செக் பண்ணப்பட்டதில் அவர்கிட்ட 2.37 கோடி மதிப்புள்ள 1.8 கிலோ தங்கம் அவர் கொண்டு போனது தெரிய வந்திருக்கு. குவைத்திலிருந்து இத்தனை கிலோ தங்கத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து 1962 சுங்க சட்டத்தின் விதிகளின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்தியாவிற்கு தங்கம் எடுத்துகிட்டு வரக்கூடிய வெளிநாட்டவர்களை பொறுத்த வரைக்கும் ஆபரண தங்கங்களை எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி கட்டிகளாக எடுத்துகிட்டு வரும்பொழுது நீங்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இத்தனை கிலோ தங்கத்தை கொண்டு போனால் இவருக்கு எவ்வளோ கமிஷன் கிடச்சிரும், இப்போ அவருடைய லைஃபே போச்சு. வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.